சோ கார்த்தி, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஜென்டில்வுமன் திரைப்படத்தின் இயக்குனர் திரு ஜோஷ்வா சேதுராமன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார், டிரெக்டரா உங்களுடைய ஜென்டில்வுமன் படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பியாக தான் இருக்கேன். எல்லாரும் நம்ம அதுதானே ஒரு படம் பார்த்து வந்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைப்போம். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த அனுபவம், வந்த ரிசப்ஷன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, தியேட்டர் ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இருந்ததுன்னே சொல்லலாம். பொதுவாகவே நம்ம ஒரு கதை எழுதும்போது ஃபஸ்ட்டு எழுதும் போது இதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு எழுதுவோம். அப்புறம் அந்த படத்தோட ப்ராசஸில் வந்து நமக்கு அது டிஸ்எங்கேஜ் ஆகிடும். நம்ம சமைச்சது நமக்கே ருசி தெரியாதுன்னு அந்த மாதிரியான ஸ்பேஸில் இருக்கும். பட் ஆனால் சமைக்கும் போது ஒரு ஆர்வத்தில் சமைப்போல அது வந்து ரிசல்ட்டாக தியேட்டரில் கிடைக்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். நைஸ். அண்ட் இது உங்களோட முதல் படம். இது எப்படி சார் அமைஞ்சது? ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை, இந்த படம் ஒரு உமன் சென்ட்ரிக் படம் தான் ஃபஸ்ட் படமாக இருக்கணுன்ற நான் திட்டமிட்டது தான். நிறைய படங்கள் நண்பர்கள் ஃபிலிம் ஸ்கூல் படித்து வந்த பேக்ரவுண்ட்னால வந்து எனக்கு வெவ்வேறு படங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் ஃபஸ்ட்டு படம் இந்த மாதிரியான ஒரு உமன் சென்ட்ரிக் படம் பண்ணணுன்றது நானும் திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டது தான். ஸோ இந்த ஜென்டில்வுமன் டைட்டில் அதே பயங்கர கேட்சியாக இருக்குது. ஸோ அது எப்படி நீங்கள் எழுதுனீங்க? அந்த டைட்டில் எப்படி ஃபிக்ஸ்? இல்லை, பொதுவே இந்த படமே அதை பற்றி அது மாதிரியான ஒரு படம் தான். பொதுவாகவே ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் சொல்கிறாங்க. ஜென்டில்ன்றது வந்து ஆண்களுக்கானது மட்டும் இல்லை. ஆனால் பெண் என்றால் மென்மையானவள், அழகானவள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆண் என்பவன் வந்து வீரமானவன், கம்பீரமானவன் சொல்கிறான். ஆனால் அவனுக்கு ஜென்டல் கொடுத்துரும், பெண்ணுக்கு ஜென்டல் நம்ம கொடுக்குறதில்ல. ஓகே. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் வந்து ஜென்டில்வுமன் அப்படின்றது. ஓகே. ஸோ எங்கேயும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் லைஃப்பில் பாதித்த ஒரு கதையா சார் இது? இல்லை, என் லைஃப்பில் பாதிக்கல இன்னி வரைக்கும். அது மூவி படம் பார்த்து ஃபியூச்சரில் பாதிக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே. அந்த மாதிரி சார் நீங்கள் எங்கேயாவது பார்த்த ஒரு இன்ஸ்பிரேஷனா இல்லை காமெடிக்கு என் லைஃப்பில் பாதிக்கலன்னு சொன்னாலுமே 2 பெண்கள் பற்றியான ஒரு கதை தானே. ஸோ எனக்கு 2 பெண்கள் பற்றியான கதை பொதுவாக எனக்கு ஒரு நம்ம படிக்கும்போது லிட்ரேச்சர்லாம் தோணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டா கண்ணகி மாதவின்னு சொல்கிறோம், கோவலன் சொல்கிறோம். ஒருவேளை வந்து கோவலன் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா கண்ணகி மாதவி வந்து ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்திருக்கலாம். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் எனக்கு அந்த படம் பண்ணணுன்றது. டெஃபினட்டாக ஒரு லிட்ரேச்சர்ல இருந்தாலும் சினிமா அடுத்த கண்ணு வருது. அப்படி எனக்கு தோணும் போது 2 பெண்களாக இருக்கிறாங்க. இப்போ பிரச்சனைக்கு வரும்போது பெண்களுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கான பிரச்சனை யாருன்னா ஒரு ஆணாக இருக்கும்போது அந்த ஆணையை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறதில்ல அப்படின்றதான் எனக்கு. ஓகே. ஸோ பொதுவாகவே நம்ம படங்கள் பார்க்கும்போது நிறைய 2 ஆண்கள் தான் நம்ம மேஜராக பார்த்துருக்கோம். ஒரு ஹீரோ இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பாங்க. 2 பெண்களை வச்சு ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஏன்னா வந்துட்டு பேசிக்காகவே வந்து பெண்களுக்குள்ள வந்து அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? இந்த கேஸ்ட் தான் வேணுன்றதை எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? இந்த கேஸ்ட் எப்படி அமைஞ்சது? நான் ஜெய்பீம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஜெய்பீம் பார்க்கும்போது எனக்கு லிஜோட கேரக்டர் ரெஃபரண்டாக ஜெய்பீம் தான் எனக்கு ரெஃபரன்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து அவங்களுக்கு அந்த படத்தில் ஒரு மீட்பர் ஜோனில் ஒன்று இருக்கும். அவர் ரொம்ப அவ்வளோ போட்டு ஒருத்தர் டார்ச்சர் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பகுத்தறிவோ ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸோ இருந்தால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்கும்ல. அந்த தாட்டு தான் எனக்கு இந்த படத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான். லாஸ்ட்லி எனக்கு ஃப்ரெண்டு ரொம்ப லாங் டைமாக தெரியுன்றதுனால நாங்கள் வேறு ப்ராஜெக்ட் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு படம் இருக்கே, நான் வந்து லிஜோவோட ஒரு மாதிரி படம் பண்ண போகிறேன்னா அந்த கேரக்டர் யார் பண்ணுறா, இந்த மாதிரி அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அப்படி தான் லாஸ்ட்லியா. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த கேஸ்டிங் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு ஷாட் எடுக்கிறப்போ உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். சூப்பர், இந்த பர்டிகுலர் ஷாட் எடுக்கிறப்ப நம்மளோட கேஸ்டிங் பக்காப்பா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு சும்மா எடுத்து சொல்ல முடியும்? எனக்கு அப்படி இருந்துச்சு. எனக்கு ஒரு உண்மையாகவே அது மாதிரி நிறைய சீன்ஸில் அந்த மாதிரி இருந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டை நான் கிளைமேக்ஸ் தான் ஷூட் பண்ணேன். நான் நான்-லீனியர் தான் ஷூட்டே பண்ணுவேன் எப்பவுமே. அப்போ முதல் படத்தோடைய நீங்கள் கிளைமேக்ஸில் வந்து லிஜோவும் லாஸ்ட்லேயும் பேசிகிட்டு இருக்க காட்சி தான் முதல்ல படம் பிடிக்கப்பட்ட காட்சி. ஸோ வந்து நம்ம ரைட்டரில் பேப்பரில் ஒன்று எழுதி வச்சுருப்போம். அது லிஜோ பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்பேஸே எனக்கு வந்து ரொம்ப கூஸ்பம்ப் ஜோனில் இருந்துச்சு. நான் நினைக்கவே இல்லை அது வந்து விஷுவலாக அப்படி மாறும்னு. நம்ம அது வரைக்கும் வந்து ஒரு பிளாஸ்டிக்காக ஒரு மைண்ட் செட்டாக தான் எழுதியிருந்தேன். அது அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து வேறு மாதிரியான படம். அது நம்ம வந்து இது நம்மளே இது கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும்னு எனக்கு அப்படி தான் தெரியும். அதாவது நான் ஜாலியாக தான் இருந்தேன். அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இவங்களாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க, அப்போ நம்மளும் இது சீரியஸாக ஹேண்டில் பண்ண போகலான்னு தான் நான். ஸோ ஒரு பக்கம் லாஸ்ட்லியா அண்ட் லிஜோ மோலோட எப்படி உள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டீங்க. பட் ஹரி எப்படி? இந்த ஹரி வந்து எனக்கு ரைட்டர் டேரக்டர் மூலியமாக எனக்கு தெரியும். அப்போது என்னன்னா அந்த ஒரு கேஸ்டிங்க்கு வந்து பேசிக்காக நான் நினச்சா ஒரு வெள்ளையாக இருக்கிற ஒரு பையனை போடணும், கருப்பாக இருக்க பையனை போடக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி புது சமூகத்தில் ஒரு மனநிலை இருக்குல்ல, அப்படி இருக்குன்றவங்க நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அப்படி தேடும்போது பசங்க இருக்காங்கன்னா உண்மையாக வெள்ளையாக இருக்க பசங்க சரியாக நடிக்கல. நான் பார்த்த ஸ்பேஸில் செட் ஆகலை எனக்கு. அப்படின்னு இப்போ ரொம்ப யோசிச்சுட்டே எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு, நம்ம ஏன் அப்படி நம்மளே நிறத்தை வந்து ஒரு செட் பண்ணணும்? அப்போ எல்லாமே மனிதர் இல்லைண்ணே அப்படின்னு. சரி, ஹரி கடைசி ஷூட்டுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி ஹரியை கூப்பிட்டேன். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் ஹரி, இந்த மாதிரி கதை எல்லாம் சொன்ன உடனே நான் ஐநா ஒரு 2 ஐநா உடனே வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டில் இந்த மாதிரி கதை ஃபுல்லாக சொல்லி முடித்தேன். ஓகே அப்படின்னு, இந்த மாதிரி கதை அப்படின்னு சொல்லி புதன்கிழமை ஷூட் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சனிக்கிழமை சொன்னேன். எந்த புதன்கிழமை வேண்டாம், வர புதன்கிழமை தான் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த டைமில் அவனுக்கு ஹரிக்கு சொன்ன உடனே ஹரி பேசிக்காக வந்து பர்ஃபார்மன்ஸான ஒரு ஆக்டரில். ஸோ இந்த ஒரு இவ்வளோ டைம் லைனில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு அவன் மெனக்கெட்டது ரொம்ப முக்கியமாக பேசல. என்னன்னா
லிஜோவோடய லாஸ்ட்லியாவோட 2 பேரும் இருக்கக்கூடிய ஒரு ஆணா இருக்கிறதுனால படத்தில் என்ன பண்ணிக்கிட்டான், அவனுக்கு வந்து லாஸ்ட்லியாவோட இருக்கும்போது ஒரு ப்ளூ கலர் லென்ஸ் கண்ணில் வச்சுக்கிட்டான். அவள் லிஜோவோட இருக்கும்போது ஒரு ஆரஞ்சு கலர் லென்ஸ் இருக்கும். பட் இது கேமராவில் பெருசாக கேப்சர் ஆனாலும் ஆக்டர் அந்த இடத்துக்கு செட் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம ஒரு உடை மாற்றினா அந்த உடைக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பாடி லாங்குவேஜ் மாறும்ல. ஷூ போட்டால் ஒரு மாதிரி இருப்போம், ஸ்லிப்பர் போட்டால் ஒரு மாதிரி நடப்போம்ல. அந்த மைண்ட் செட்டுக்கு அவன் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். மேபி அந்த லாஸ்ட் டைமில் அவர் யார் கூப்பிட்றா இந்த மாதிரி எஃபர்ட்லாம் எடுத்திருப்பாங்களான்னு தெரியாது. சரி கூப்பிட்றாங்க, வேறு ஆள் இல்லைன்னு கூப்பிட்றாங்கன்னு கடமைக்கு நடிச்சிட்டு போவாங்க. ஆனால் அந்த மாதிரி என் படத்தில் யாருமே, அது ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்லலாம். அந்த படத்தில் நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த படத்தை வந்து என்ன காட்டிலும் ரொம்ப சீரியஸாக பார்த்தாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் வந்து ஹோல் ஹார்ட்டடாக நான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக ஒன்றுமே பண்ணல. நான் வந்து ஒரு கேரக்டர் ரெடி சொன்னேன், அதை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுதானே தவிர ஓகே, இது கூட்டு முயற்சி தான் நம்புறேன் நான் கொடுக்கும்போது. ஸோ பொதுவாகவே வந்து நம்ம ரசிக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு லீட் கேரக்டராக 2 பேர் நடித்தாலே அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். நமக்கு அதிக சீன் இருக்கா, நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்கான்னு. ஸோ அப்படி இங்கே லிஜோக்கும் சரி, இன்னொரு பக்கம் லாஸ்ட்லியாவுக்கும் சரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டி உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்குறது? ஆக்சுவலாக அது ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, பொதுவாக அந்த மாதிரி யாருமே கேட்கவே இல்லை. என்கிட்ட வந்து எவ்வளோ இத்தனை சீன் வரேன். லிஜோ படத்தில் வந்து லிஜோ வந்து நான் மொத்த படத்தை வந்து ஒரு 18 டேஸில் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். 18 டேஸில் லிஜோ வந்து ஒரு 10 டேஸ் அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு 5 டேஸ் ரேண்டமாக சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது என்னை யாருமே அப்படி கேட்கவே இல்லை. எத்தனை ஸ்கிரீன் ஃபேஸ் இருக்கும், எத்தனை சீன் இருக்கும், அந்த மாதிரி அது ஒரு சர்ப்ரைஸாக நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது எந்த விதத்திலும் நடக்காதது பயங்கர ஹாப்பி. ஓகே, நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபஸ்ட்டு சீன் வந்து கிளைமேக்ஸாக நான் எடுத்தேன், அது எடுக்கிறப்ப அவங்க ரொம்ப சீரியஸாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நமக்கே அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து அவங்க எழுதினதை இன்டூ ஆக்டர் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த டேரக்டர்ஸோடைய அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே தெரியும். நீங்கள் எப்படி சார் சீன் பேப்பர் கொடுத்துட்டா அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விட்டுருவீங்களா, இல்லை நீங்கள் லைக் உங்களுடைய மாடலேஷன் நீங்கள் எப்படி வேணுன்றதை கேட்டுவாங்க? இப்போ இல்லை, டெஃபினட்டாக நான் சீன் சொல்லிவிடுவேன், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நல்லா இல்லைன்னா வேற ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம நடிச்சு காட்டுறதுக்கான அந்த அளவுக்கான ஸ்பேஸ் தான். ஓகே, பட் நீங்க எப்படி இருக்கணும் இந்த மீட்டர் இந்த அது கேரக்டர் இருக்கும். நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருவேன். நான் வந்து ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி கேரக்டரை பற்றி ஒரு புக் எழுதிடுவேன். ஓகே, இந்த கேரக்டர் என்ன சாப்பிடுவோம் போவோம்ன்ற மாதிரியான ஒரு, அதனால வந்து மிஸ் ஆக்டிங் சொல்ல வேண்டிய தேவை இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த கேரக்டர் டெஃபினேஷனுக்காக ஒரு அது ஒரு 20-30 பேஜுக்கு அது ஒன்று எழுதி வச்சு கொடுத்துருவேன். அந்த மொத்த பேக் ஸ்டோரியாகவே அந்த கேரக்டருக்கு என்ன இருக்கும்ன்றது இருக்கும். இப்போ படத்தில் வந்து லிஜோ வந்து கல்யாணம் ஆகி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் படம் ஆரம்பிக்கிறதுல. நான் என்ன வச்சிருப்பேன்னா, அவங்க லிஜோ படிச்சது எங்கே படித்தாங்க, அவங்களுக்கு என்ன ஸ்கூலு, அவங்களுக்கு என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல், ஏன் அவங்க நாகர்கோவில் எடுத்தாங்க, ஏன் வந்து அவங்க பொலிட்டிக்கலாக இருக்காங்க, என்ன இன்ஸ்பிரேட் ஆச்சு அவங்களுக்கு அப்படின்றத ஒரு பேக் ஸ்டோரி செட் பண்ணி வச்சிருப்பேன். அது படத்தில் வராது, ஆனால் அதை சொல்லும் போது அவங்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அவங்கள அடாப்ட் ஆகி சீனா நடிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஆக்சுவலாக இது பயங்கர சென்சிட்டிவ். நிறைய பேர் பண்ணுவாங்க, அது ஆக்சுவலாக நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் எனக்கு அது ஒன்றும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போய் நடிச்செல்லாம் காமிச்சு நம்மளே முக்கியம் நடிப்போம். அதை பார்த்து அவங்க முக்கியம் நடிச்சாங்கன்னா நல்ல ஆக்டரை சொதப்பக்கூடாதுன்றதுனால நான் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிடுது. இன்னொன்னு நல்லா நடிக்கிறான்றதான் அவங்க நம்ம படத்தை கேஸ்டே பண்றோம். நம்ம போயிட்டு எதுக்கு அவங்க நடிச்சுலாம் அவங்க சொதப்பிட்டு இருக்கோம். இல்ல ஒரு சில பர்டிகுலர் எமோஷன்ஸ் எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்ன்றத நம்ம அது இருக்கும். தானா அபாட்டா சீன் ஒன்று இருக்கும், மிஸ்கேரேஜ்னு சொல்லலாம். மிஸ்கேரேஜ் ஆகிற சீன் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு கல்யாணம் ஆகல எனக்கு, ஸோ அது அனுபவம் இல்லை. பட் அது எப்படி இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ண 4-5 பேருக்குள்ள பேசும்போது தெரியும். அதை செட் பண்ணி அந்த மிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட்லியாக நாங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு லவர்கள் அப்படி அழகா அப்படி பார்த்துட்டு இருந்தவங்க வந்து இந்த படத்துல வந்து ஸ்டண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்களே சார், அது எப்படி நடந்தது? அதுக்கான ஏதாவது பயிற்சி எல்லாம் எடுத்தாங்களா? இல்லை, பயிற்சியில் அதை எடுக்கல. ஆக்சுவலாக அதுதான் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணல, முதல் நாளே போட்டுனாங்க அவங்க. அதனால வந்து அவங்களாம் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்ற சவுண்டில் இருந்தது. அந்த அது ஸ்டண்ட் இருக்கு. இன்னொன்று சிறிய முதலீடுகள் எடுக்கக்கூடிய படங்களுக்கு வந்து பெரிய அந்த லாவிஷான ஸ்பேஸ் இருக்காது. அதுவும் ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று ஃப்ரெண்டுன்றதுனால சரி ஓகே நம்மளை கொண்டாட மாட்டான்ற நம்பிக்கையில் அவங்களும் வந்து பொறுத்துக்கிட்டாங்க. நாங்கள் அதை முடிச்சாரு. ஸோ அந்த ஸ்டண்ட்ஸுக்கான பயிற்சிக்கான நாட்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு சார் லாஸ்ட்லியாக? இல்லை, அதுக்குன்னு தனி ரிவர்ஸ் எல்லாம் பண்ணல. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும், பண்ணிடலான்னு சொல்லி தான் பண்ணது. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து அது பெருசாக அதுக்கு ஒரு மெனக்கெட்டெல்லாம் தனியாலாம் பிளான் பண்ணேன். அதுக்கான லாஜிஸ்டிக்ஸுமே எங்களுக்கு இல்லை. ஸோ அது ஒரு சின்ன படம், நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம எடுக்கணுன்றதுனால அவங்க சப்போர்ட்னால அது எங்களுக்கு வந்து பெரிய ஸ்பெஷலாக. ஓகே, அடிலாம் உங்களுக்கு பட்டுதுன்னு எங்கிட்ட சொன்னாங்க. அது வந்து ப்ரொமோஷன் தப்பு தான் சொன்னாங்க. அப்போ பண்ணாங்க தெரியுமா, எனக்கு கால் அடிபட்டுருச்சு, சுருக்காயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி டைம் எதுவுமே சொல்லவே ஸ்பாட்ல எதுவும் சொல்ல. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டைம் சேவிங். ஆமாம், ஒருவேளை அவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு அந்த கமிஷனர் கேரக்டர் வந்து அவன் 8 வதைக்கிற சீன் இருக்கு. உண்மையாகவே 8 வச்சார் அவர். ஆக்சுவலாக 8 வச்சு உண்மையாகவே அந்த ஃப்ளெக்ஸ் மேலே போய் ஃப்ளெக்ஸ்க்கு கிழிச்சாங்க ஸ்பாட்லேயே. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து அவங்க எங்கிட்ட சொல்லவே இல்லை. வலிக்குது என்னன்னா அதோட நான் ஷார்ட்டை மாற்றுற மாதிரி. ஸோ பீங் அன் அஸ்பைரிங் டைரக்டர், உங்களோட முதல் படம் இது, இதுக்கான கொடுக்கப்பட்ட பட்ஜெட் உங்களுக்கு அது நியாயமாக பட்டுச்சா? ஓகே, இதுக்குள்ளே நம்ம எடுத்துட முடியும், ஏன்னா ஒரு சின்ன படம் பண்ணுறப்போ அதுக்கான ஒரு கன்ஸ்டன்ஸ் இருந்திருக்கும். உங்களுக்கு அது பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது? இல்லை, ஆக்சுவலாக எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஃபிலிம் மேக்கருக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நம்ம ஒரு கற்பனையாக தானே எழுதுறோம். அந்த கற்பனையாக இருக்கிற பட்சத்தில் வந்து அது எப்படி பேப்பருக்கு வரும்,
ஸ்க்ரீனுக்கு வரணும்னா நம்ம நினைக்கிறது தான் நம்ம ஒரு மைண்டில் ஒன்று இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி கமர்ஷியல்ஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு மார்க்கெட்னு இருக்குது. இந்த ஆக்டருக்கு வந்து நம்ம ஒரு படம் பண்ணுறோம்னா இவ்வளோ தான் மார்க்கெட்டுன்னும் போது அதுக்குள்ளே செட் ஆகி தான் நம்ம ஒரு படத்தை பண்ணணும். ஓகே நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த படத்தை இன்னும் எவ்வளோ அதிகமான கூட ஷூட் பண்ணலாம் ஆசைப்படுவேன். பட் அது வேறு, நம்ம ஆசை வேறையாக இருக்கலாம். பட் யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் கொடுக்கப்பட்ட செட்டப்பில் நாங்கள் பண்ணிட்டோம்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ அந்த நெருக்கடிகளை எப்படி சார் நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? அது எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்க? இல்லை, அதுதான் ஒரு ஃபிலிம் மேக்கரோட கெப்பாசிட்டின்னு நினைக்கிறேன். ஆனால் படத்தோட எங்களுக்கு சும்மா கேப்டன் ஆஃப் சீஃப்னு சொல்லலை. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாதான் தான் ஒரு டேரக்டருக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் நினைக்கிறேன். ஓகே. ஸோ தொடர்ந்து நீங்கள் நிறைய நாள் பயணம் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம படம் பண்ண போகிறோம், டைரக்டராக பண்ணலாம் அப்படின்ற அந்த தைரியம் எப்போ வந்தது? எனக்கு ஆக்சுவலாக அது தைரியமாலாம் தெரில. எனக்கு வந்து அது ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. இப்படி நான் ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு தான் வந்தேன். நான் அது ப்ராப்பராக அகாடமிக்காக அப்ரோச் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக நீங்கள் MBA படிச்சு HR வேலைக்கு தானே போவீங்க. அது மாதிரி நான் சினிமா படிச்சதுனால சினிமா டேரக்டர் ஆகிட்டேன். அதனால ஓகே, அவ்வளோதான். ஆமாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அதுக்கு சினிமா பண்ணுறது தனி தைரியம்லாம் வேணாம். யார் வேணால் சினிமா பண்ணலாம். இன்னைக்கு வந்து யூடியூப்ல எத்தனை பேர் நம்ம பார்க்குறாங்களே, அது மாதிரி தான் படமும். அதோட லாங் ஃபார்மேட் தான் சினிமா. அது இவங்க தான் பண்ணணும்னு நம்ம குளோரிஃபை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க சார் அந்த ஒரு சில கோர்சஸ்லாம் படிச்சுட்டு வந்தீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு இயல்பாகவே நான் மியூசிஷியன், பேசிக்காக சர்ச்சில் வாசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஆடியோ இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு மியூசிக் சவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஆடியோ இன்ஜினியரிங் படித்தேன். ஆடியோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிருந்தேன். அவர் ஒர்க் பண்ணும்போது அவர் ஏடியா ஒர்க் பண்ண போனேன். அது எனக்கு ஏடியா ஒர்க் பண்ணும்போது எனக்கு டேரக்ஷன் ஜோன் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே. அதோட டவுட்ஸ்லாம் நிறைய அதில் வர வரைக்குமே அதை நோக்கி படிப்போம்னு சொல்லி FTI புனேயில் வந்து ஒரு டேரக்ஷன் கோர்ஸ் ஒன்று இருந்தது. அந்த டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஃபினட்டாக டேரக்ஷன் தான் பண்ணி ஆகணும். ஸோ டேரக்ஷன் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ நீங்களே ஒரு மியூசிஷியன் அப்படின்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக பயங்கரமாக கம்போஸ் பண்ணுவீங்கன்றது வந்து நம்பப்படுது. ஸோ ஏன் நீங்கள் பண்ணல இந்த ஜென்டில்மேன் படத்துக்கு? இல்லை, ஆக்சுவலாக ஒரு கையில் ஒரு கத்தியில் 2 வரம் இருக்கக்கூடாதுன்னு அதனால வந்து நான் வந்து பண்ணல. ஒரு உரல் ஒரு கத்தின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கத்தியில ஒரு உரன்றதே நல்லா இருக்கு. நான் மாற்றி சொல்லிட்டேன். மாற்றி போட்டேன்னா அதுவும் ஃபிட் ஆகுது அந்த இடத்துல. பட் எல்லாருக்கும் பிடிச்ச கோவிந்த் வசந்த் அவர்கள் தான் அருமையான பாடல்கள் கொடுத்துருக்கிறாரு. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா மேபி ஓகே நம்ம பண்ணலாம்னு எங்கேயாவது வந்துதா? இல்லை, கோவிந்த் எனக்கு ஃப்ரெண்டு பேசிக்காகவே. ஸோ அதனால என்னன்னா, நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட் ஒரு மாதிரி ஒரு படம் இருக்குது, இந்த படம் நம்ம பண்ணுவோம்னு சொல்லி தான் இனிஷியலாக நாங்களாம் சேர்ந்து டீமாக ஒரு படம் பண்ணலாம்னு நினச்சோம். ஓகே. அப்படின்னா நாங்கள் ப்ரொடக்ஷன்லாம் வேண்டாம். கோவிடுக்கு அப்புறம் வந்து எல்லாரோட லைஃப் வர ஸ்பேஸில் மாறின பிறகு நம்மளாம் டீமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கு. ஏன்னா இந்த ஆர்ட் டைரக்டர்லேருந்து கேமராமேன், எடிட்டர் எல்லாருமே எனக்கு ஒரு 10 இயர்ஸாக தெரியும். ஓகே. ஒரு படம் பண்ணுறதுக்கு என்ன டெக்னீஷியன் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். வேற என்ன ஆக்டர்ஸாக இருக்கிறாங்க, நம்மளே ஒரு படம் பண்ணிடலான்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் அந்த ஸ்பேஸில் இருந்து இருக்கும்போதே எனக்கு கோவிந்த் பழக்கம்னால எனக்கு கோவிந்தில் பிரச்சனை எதுவுமே வரல. நானாக தானே போய் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் மியூசிஷியனாக இருக்கும் பட்சத்தில் வந்து ரேண்டமாக ஒருத்தர்கிட்ட போல கோவிந்த் வசந்தா தான் வேணும்னு போகும்போது டெஃபினட்டாக ஒரு பெட்டராக தான் கொடுப்பாரு அது. ஓகே. பட் அது வந்து உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்பா இருந்திருக்கும்ல, ஏன்னா உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும். அதுல நீங்க கேட்கும்போது இந்த இடத்துல இது வேணும். ஆமா, இப்போ நான் ஒன்னே பண்ணிருந்தேன் நல்லா இருக்குன்னு யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. டேரக்டரே பண்ணிருக்கேன் நல்லா தான் சார் இருக்குன்னு. இப்போ நான் இன்னொருத்தன் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஓகே. அந்த ஒரு ஸ்பேஸும் ஒன்று இருக்கு. ஓகே. அந்த ஒரு ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரீடமும் இருக்கு. அந்த ஒரு கிரியேட்டிவ் டிஃபரன்ஸும். ஆமா, சும்மா நம்ம வேற ஏதாவது ஒன்று சொல்லி அதை பண்ண சொல்லி வேடிக்கை பார்க்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கு அந்த கிக்கே ஆக்சுவலா. ஓகே. சோ நீங்க சொன்னீங்க ஒரு கற்பனை வந்து அது ஸ்டோரி வந்து படமாகிறதே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் தான். சோ அப்படி நீங்க எழுதின அந்த கற்பனை கதை அழகா இன்னைக்கு ஒரு ஸ்டோரியா வந்து நிறைய பேர் அதை பாராட்டிட்டு இருக்காங்க. அப்படி வந்து ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா எது சார் சொல்லுவீங்க? எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. பொதுவாக இந்த சினிமாவில் ஒர்க் பண்ணோன்னா யார் ஃபோன் பண்ணா அப்படிலாம் கேட்பாங்க. எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி டெப்த்தாக வந்து கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆச்சரியமாகவே இருந்துச்சு. எனக்கு விஜயாண்டினி சார் கால் பண்ணி பேசினாரு. படம் பார்த்துட்டு எனக்கு நைட்டு ஒரு 12:30 மணிக்கு கால் பண்ணாரு. படம் பார்த்தேன், எனக்கு உங்களுக்கு உடனே உங்களை பேசணும்னு தோணுச்சுன்னு சொல்லி ரொம்ப மைன்யூட்டாக சில விஷயங்களை அவர் சொன்னார். அப்புறம் 2-3 டாக்டர்ஸ்லாம் எனக்கு கால் பண்ணாங்க. அப்புறம் டாக்டருக்கு ரேண்டம் யாரும் தெரியாது, இன்ஸ்டாகிராமில் கேட்டு நான் டாக்டர் எனக்கு இந்த மாதிரி ட்ராமா இருந்திருக்கு, லைஃப்பில் நடந்திருக்கு இந்த மாதிரிலாம், ஆனால் அதை வந்து பார்க்க முடியும் ரிலேட் ஆச்சுன்னு எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் சும்மா அதை சொல்கிறாங்கன்னு நினச்சேன். இப்போ எனக்கு சொல்லும்போது தான் திரும்பியும் நடந்திருக்கு போல அதெல்லாம் அப்படின்றது. ஓகே. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு சினிமாவை தான் அதை அணுகிறேன். பட் ஆனால் அதை ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. நிறைய படத்தை பார்த்து நிறைய பெண்கள் சொன்னது எல்லாமே வந்து இந்த மாதிரி என் லைஃப்பில் இருந்திருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா சந்திச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லும்போது அப்போ உண்மையான்றது எனக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக பின்னா அப்புறம் தான் சமூகம் சந்திச்சாகணும். ஆனால் அது படத்தோட கனெக்ட் ஆகிக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஜென்டில்மேன் படம் தான் நீங்கள் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து கரு அண்ட் கதை எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை தாண்டி இந்த படம் வந்து படமாக்கிறதுக்கு முன்னாடி ஓகே இந்த ஒரு மீட்டரில் இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக வேறு ஏதாவது படங்களுடைய ரெஃபரன்ஸ் ஏதாவது உங்களுக்கு அதனுடைய தாக்கம் இருந்தது? இல்லை, இந்த படத்தில் அப்படி நடக்கல. ஆக்சுவலாக என்னன்னா, நான் இந்த படத்தை வேற ஒரு மனநிலை அணுகணும் தான் நினச்சேன். எனக்கு முதல் நாள் நான் சொன்ன மாதிரி முதல் நாள் லிஜோவோட பர்ஃபார்மன்ஸ், லாஸ்ட்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன அந்த படத்தை மாற்றிடுச்சு. நான் எடுக்கணும்னு ஒரு நம்ம ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கு, நினச்சி தானே கிளம்புவோம். அப்புறம் அது வேற மாதிரி போய் சேரும் தெரியுமா, அந்த மாதிரி தான் எனக்கு இது மிகப்பெரிய ஒரு அனுபவமாக நான் பார்க்குறேன். எனக்கு இந்த படமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். லிஜோ ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு இந்த படத்தோட ஸ்டேஜிங்கே மாற்றணும்னு தோணுச்சு. ஏன்னா லிஜோ சும்மா ஒரு மானிட்டர் பார்க்கலாமா, மானிட்டர் பார்ப்போம்ல, நம்ம ஒரு மானிட்டர் பார்க்கலாமான்னு சொன்னோம்.
அவங்க அந்த ஃபுல் சீன் 3 பக்கம் சீனை மானிட்டரா ஒரே ஷாட்டில் பண்ணிட்டாங்க. நான் நினச்சா ஒரு தூரம் போதுமான்னு கேட்பாங்க, பார்த்தா அவங்களும் நிறுத்தலை, நானும் நிறுத்தேன். ஏன்னா அவங்க ரொம்ப சீரியஸாக அதை பண்ணிட்டே இருக்காங்க. பார்த்தா அவன் நினச்சா அப்போ நம்ம இதை அப்படியே கேப்சர் பண்ணணும், நம்ம எங்கேயுமே கட் பண்ணிலாம் நம்ம அதை எடுக்கக்கூடாதுன்றதுனால நான் இன்டென்ஷனாக ஸ்டேஜிங் பேட்டர்னே மாற்றினேன். அதனால படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து லென்த்தி சீன்ஸாக இருக்கும். ஒரு 6 நிமிஷம் சீனா லிசோ அசால்ட்டாக அடிச்சிட்டாங்க. 6 நிமிஷம் லாஸ்ட்ல இருக்குமே நம்ம ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஃபைட்டே 3 கட்டு தான் இருக்கும். ரியலாக அப்படி ஷூட் பண்ணலான்னு பண்ணது தான். ஸோ வந்து ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் என்னை வந்து மூவ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஓகே, பட் அந்த ஒரு ரிஸ்க் டேக் எப்படி இருந்துச்சு? சரி இது ஒர்க் ஆகுமா? ஏன்னா நம்ம மொத்தமாக மாற்றுறோம் படத்துக்கு, நம்ம பிளான் பண்ண இந்த ஸ்க்ரீன் ஸ்டேஜே மாற்றுறோம். ஸோ அது வந்து ஒரு ரிஸ்காலாக இருந்திருக்கும். பட் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஆக்ட்ரஸ்னால மட்டும்தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அது ரிஸ்கே கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் கிராஃப்ட் படிச்சுட்டு தான் சினிமாக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எந்த மாதிரி இருந்தாலும் எப்படி எடுக்கணும்னு தெரியும். ஓகே, அப்படின்ற சூழலில் எனக்கு இது பெட்டராக காட்டணும் போது நம்ம பெட்டராக நம்ம வீட்டில் சமைக்கும் போது காரம் அதிகமாகிடுச்சுன்னா டக்குன்னு தக்காளி அடிச்சு போட்டு பேலன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி தான் நான் அப்படிதான் நான் பார்த்தேன். அந்த மாதிரி இது பெட்டரா இருக்கு அப்படின்னா, இன்னும் நான்வெஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது இன்னும் 2-3 விசில் எக்ஸ்ட்ரா பண்ண வந்துடும் அப்படின்னா அது மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு சினிமா அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். அழகான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றீங்க, எனக்கு பசிக்க ஆரம்பிக்குது. ஸோ பொதுவாக வந்து டேரக்டர்ஸ் முதல் படம் எடுக்கும்போது அது அவங்களோட முதல் கதையா இருக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதுதான் உங்களோட முதல் கதையா இல்ல வேற கதைகள் இருந்ததா? முன்னாடி ஒரு 4-5 கதைலாம் எழுதி முடிச்சிட்டேன். எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்ற பிளான்லாம் எல்லாம் இருக்கும்போது அப்புறம் எனக்கு போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தோணுச்சு, நம்ம ஏன் இந்த மாதிரி படத்தை முதல்ல பண்ணோம் அப்படின்றதான். எல்லாரும் மாதிரி எடுத்த உடனே இந்த மாதிரி கதைக்கெல்லாம் வரல. நானும் பயங்கர மசாலான கதைகள்லாம் எழுதி எல்லாம் பண்ண ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல, நமக்கு என்ன பண்ணணும். படம் எடுக்கிறது மேட்டர் இல்லை, ஆனால் என்ன படம் எடுக்கிறன்றது தான் முக்கியம். அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னும் போது தான் நான் இந்த கதையை எடுக்கணும். இப்போ சினிமா கிராஃப்ட் படிச்சுட்டு வந்துட்டோம், கதைகளும் நிறைய எழுதிட்டு இருக்கோம். இப்போ இதுதான் இந்த படம்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த கதையை வந்து ப்ரொடியூசர் கிட்ட அணுக போவோம்னு கண்டிப்பா நிறைய பேர்கிட்ட வந்து பேசியிருப்பீங்க. அப்படி இந்த ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் ஆன அந்த ஒரு மூமெண்ட் பத்தி ஆக்சுவலாக இது இந்த ப்ரொடியூசர்ல ஃபிக்ஸ் ஆனது ரொம்ப சர்ப்ரைஸான மூமெண்ட்னா எல்லாருமே ஆல்ரெடி ஆன் போர்டு இருந்தாங்க. நான் அவர் மீட் பண்ணும்போது இந்த படத்தில் லிஜோ நடிக்க போறாங்க, லாஸ்ட்ல நடிக்க போறாங்க, ஆர்ட் டைரக்டர் எவ்வளோ அப்படின்னும் போது இது இந்த மாதிரி கமர்ஷியல்ஸ்ல பண்ணா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்ற ஜோன்ல தான் எங்களோட டிஸ்கஷன் இருந்துச்சு. கதை சொல்லி அவரோட ஆக்டர் கண்டு நான் ஆல்ரெடி அவர் மீட் பண்ணும்போதே வந்து ஆக்சுவலாக எப்படின்னா, நான் அவர் வந்து மார்ச் ஒரு 5th 6th மீட் பண்றேன், 12th நாங்கள் சைன் பண்ணோம், April 6 ஷூட்டிங் போயிட்டோம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஸ்பேஸ் ஆக்ட். நான் அவருக்குள்ள வரும்போதே நான் எல்லாரோட இதுதான் செட், தான் என் டீம், உங்களுக்கு இது ஓகேனா பண்ணலாம் அப்படின்னு. அவருக்குமே இந்த டீம் டெஃபினட்டாக வந்து நான் தான் புதுசு, கேமராமேன் எக்ஸ்பீரியன்ஸ் லிஜோ இருக்காங்க, லாஸ்ட்ல இருக்காங்க, கோவிந்த் வசந்தா இருக்காரு என்னும்போது அவருக்கு ஓகேன்னு தோணுச்சு. பொதுவாக எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான், ப்ரீ ப்ரொடக்ஷன் பயங்கர ஒரு மேஜர் ஒரு பேக் போன ஒரு படத்துக்குன்னு. ஸோ நீங்க சொல்றப்ப தெரியாது, பக்கா பிளான் இந்த மாதிரி போய் அணுகிறப்ப கண்டிப்பா ஒரு ப்ரொடியூசர் வந்து எந்த ஒரு அஸ்பைரிங் டைரக்டரா இருந்தாலும் அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்க பண்ண ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளான்ஸ் பத்தி ஆக்சுவலா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு படத்துக்கு மாறும். ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ற அப்படின்னா எல்லா படத்துக்குமே ஒரு மார்க்கெட் ஒரு வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி படத்தை இந்த பட்ஜெட்ல பண்ணா இந்த பணம் போட்டவங்களுக்கு இந்த படத்தை முதலீடு வந்துரும்ன்றது அந்த ஏரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா யார் வேணா படம் பண்றதுக்காக எல்லா அஸ்டேட்டர். ஏன்னா இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு 4 படம் வருது, ஒரு படத்துல மினிமம் 4 அஸ்டேட்டர் இருப்பாங்க. அப்போ 4 அஸ்டேட்டர் 4 படம் 16 அஸ்டேட்டர் வெளியே வருவாங்க. 16 அஸ்டேட்டர் வெளியே வந்தாங்கன்னா அவங்க ட்ரை பண்ண போகிறது ஒரு 4 ஹீரோ தான். அப்படின்னும் என்ன நம்பருக்கு என்ன வேல்யூல பண்ண போறோன்றதான் அது கிராக் பண்ணிட்டோன்னா அதுதான் எனக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். நீங்க வந்து படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் அது ப்ராசஸ், அது நீங்க பண்ணி தான் ஆகணும். நீங்க ஒரு வெஜிடபிள் வாங்கி கட் பண்ற மாதிரி அது பண்ணி தான் ஆகணும். ஆனா நீங்க வாங்க போறது இருக்குல்ல, நம்ம கையில் இருக்கிற ஒரு 10 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுன்றதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஃபிலிம் மேக்கர்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க குறிப்பா அது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து பெரிய படம் பண்றவங்களுக்கு கூட அது இருக்கேன். சங்கர் சார்களை நம்ம மீட் பண்ணி பேசும்போது கூட சொன்னாரு, எனக்குமே நான் பிரம்மாண்டம்னாலும் எனக்கும் பிரம்மாண்டத்துக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும், ஒரு லிவரேஜ் இருக்கும், அதுக்குள்ள தான் நான் பண்ணணும். அப்போ அது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஸோ எஸ், நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லும்போது அது ஒரு பெரிய பேக் போன் தான் அப்படின்றத சொன்னீங்க. ஸோ உங்களோட டீம் பற்றியும் சொல்லுங்க சார். உங்களோட ஏடிஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே டெஃபினெட்லி ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க நான் பொதுவாகவே ஃப்ரெஷர்ஸ் தான் ஹையர் பண்ணுவேன், ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்பாங்க, இன்னொன்று அவங்களும் கற்றுக்கணுன்ற சூழ்நிலை இருப்பாங்க. ஸோ என் டீமில் எல்லாருமே ஃப்ரெஷர்ஸாக தான் இருந்தாங்க. இந்த படத்துக்காக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஓகே எப்பவுமே நான் மாற்றிடுவேன், இல்லை எல்லா படத்தும் ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். அது ரொம்ப ஈஸியும் கூட. அதில் என்னன்னா, நான் விஸ்காம் படிச்சிருக்கணும், மேபி எஜுகேஷன் ரொம்ப முக்கியமாக நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு எஜுகேஷனால தான் நான் படம் பண்ண வந்தேன். ஆனால் எனக்கு சினிமா வந்து பொதுவாக என்ன இருக்குன்னா, ஊர்லேருந்து கிளம்பி வரதும் எல்லாம் சினிமாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சினிமா ரொம்ப ஈஸியாகவே எடுத்துக்க, அது ஒரு கிராஃப்டை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு தோணுச்சு. ஆனால் அது எனக்கு அப்படி கிடையாது. என் டீமை நான் பார்க்கும்போது பேசிக் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்னு நான் நினைப்பேன். அப்படி எஜுகேஷனாக ஒரு டிகிரி இருக்கவங்க தான் நான் என்னோட டீமில் சேர்த்துக்கிட்டேன். அப்படி தான் எல்லா பசங்களுமே இருக்குள்ள வந்தாங்க. ஓகே, ஸோ சினிமாவை ஒவ்வொரு கிரியேட்டர் ஒவ்வொரு விதமாக ப்ரோசிவ் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட அந்த கிராஃப்டை கற்றுக்கிட்ட விதம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ நீங்கள் படித்த விஷயம் எது மேஜராக ஹெல்ப் பண்ணுச்சு? இல்லை, ஆக்சுவலாக பிளானிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆல்மோஸ்ட் என்ன படிக்கிறது ஒரு பெரிய தகுதியாக நான் சொல்லுவேன். எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு சமையல்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அம்மாவும் வீட்டில் சமைப்பாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. அந்த பக்குவம் தான் உங்களுக்கு
கிடைக்கும். Okay. படிக்கிறதுனால என்னன்னா சமையல் 3 பேருக்கு பண்றதுன்னா 300 பேருக்கு பண்றது ஈஸியா தெரியும். அது வந்து எனக்கு சினிமாக்கு வந்து என்ன படிச்ச எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்க ஒரு பயங்கர ஒரு மாதிரி ஒரு ஃபாண்ட் ஆஃப் குக்கிங் ஒரு மாதிரி பயங்கர நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே குக்கிங்ல குக்கிங் தான். சினிமா குக்கிங் தான். நீங்க ஆக்சுவலா அந்த எபிசோட் தனியா உங்களை வச்சு எடுக்கலாம். சமையல் குறிப்புன்னு ஒரு நிகழ்ச்சி வச்சு அதையும் சினிமா மெட்டஃபரை மாத்திரேன், வேற என்ன சொல்றேன். அங்க இல்ல நல்லா இருக்கு ஆக்சுவலா. பட் நீங்க அதுவும் உங்களுடைய ஒரு ஹாபிஸ்ல இருக்கும். ஹாபிஸ்ல இல்ல, நான் நல்லா சாப்பிடுவேன். ஓகே. சுத்தமா எனக்கு ஆம்லெட் கூட போட தெரியாது. ஓகே. பட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து குக்கிங் ரிலேட்டடா நல்லா இருக்கு. ஹோட்டலுக்கு போறோம், ஃபாஸ்ட் ஃபுட்ல ஆர்டர் பண்றோம், பாக்குறோம்ல தக்காளி தான் போடுறேன் அப்படிதான் தெரியும். ஏன்னா பிளாட்டா வேற. பட் நீங்க வந்து மேஜரா பண்ணக்கூடியது ஏதாவது ஒரு இப்ப தனுஷ் சாருக்கு வந்து செஃப் ஆகணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அவர் வந்து நிலவுக்கின் மேல நடிக்கும்ல அந்த ஹீரோ கேரக்டர் செஃப்பா வச்சு பண்ணாரு. சோ அந்த மாதிரி மேபி நாளைக்கு ஏதாவது பண்ண மாட்டேன். அவ்வளவுதான், ஒரே மாதிரி அந்த மாதிரி நான் எடுக்க மாட்டேன். எக்ஸாம்பிளோட என்னோட பர்சனல் லைஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் சினிமால போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பர்சனலா தான் இருக்கும். சினிமா வந்து ஒரு சோஷியல் ஸ்பேஸா இருக்கு. அது வந்து நம்மளுக்கான ஆசையை தாண்டி மக்கள் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னா அது அதை கொஞ்சம் கான்சியஸாக ஹேண்டில் பண்ணுவேன். ஓகே. ஸோ வந்து இளையராஜா சார் வந்து மேஜராக சொல்லியிருப்பார், எந்த இடத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டாலுமே எங்கே தேவைன்றதை தாண்டி எங்கே தேவையில்லைன்றதுல வந்து நம்ம தெளிவாக இருந்துக்கணும். அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். அங்கே வந்து சைலண்ட்னா சைலன்ஸ் கொடுக்கணும். மேபி நீங்களும் ஒரு மியூசிஷியன், உங்களோட ஃப்ரெண்ட் கோவிந்த் வசந்தான்றப்போ அவரும் ஒரு பயங்கரமான எக்ஸ்பர்ட். நீங்கள் அந்த மாதிரி மேஜராக டிஸ்கஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கட்டும், இந்த இடத்துல மியூசிக் இருந்தால் நல்லா இருக்கட்டும், நீங்கள் ஒர்க் பண்ண அந்த ப்ராசஸ் பற்றி அந்த ஏரியா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எப்படின்னா என் படத்தில் வந்து வேற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். என்னன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு டைலாக்கே இருக்காது, மியூசிக் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அது நிறைய பேர் 15 நிமிஷமே தெரியல படம் பார்க்கும்போது. அது ஆல்மோஸ்ட் இன்ட்ரோலுக்கு முன்னாடி வந்து 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். அப்புறம் வந்து வெறும் கேக் சாப்பிட்ற ஒரு போர்ஷன் வந்து நாங்கள் ஒரு 3 நிமிஷம் மியூசிக் பண்ணி கேக் சாப்பிட்ற மட்டும் ஷூட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி மியூசிக்கை நாங்கள் அப்படியே அப்ரோச் சைலன்ஸ் படத்தில் இருந்தாலுமே நிறைய இடத்துல சைலன்ஸ் இருக்கும். பட் மியூசிக் எப்படி எவ்வளோ லென்த் வரலாம், ஒரு மியூசிக் என்னெல்லாம் பண்ண வைக்கலான்றதுமே நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இப்போ பொதுவாக வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பராக படிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சினிமாவை கையில் எடுத்து பண்ணுறதுனால இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன். இப்போ பொதுவாகவே இந்த மீடியம் பட்ஜெட் படங்கள் வந்து ஒரு தியேட்டருக்கு வரது அதெல்லாமே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் இருக்குது. அந்த ஸ்ட்ரகிளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சரி, அது வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அது நம்ம மீடியம் எல்லாருக்குமே அது இருக்க தான் செய்யும். அது கடந்து தான் வரணும். பட் நம்ம அதுக்கு ஒரு பிளான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அது பிரேக் பண்ணுறது தான் நம்ம இங்கே ஓடிடிலாம் வந்திருக்கு. அப்படின்னும் ஓடிடி தான் நம்ம பண்ண போகிறோம்னா முன்னாடியே ஓடிடிக்குன்னு படம் அதுக்கான மைண்ட் செட்லேயே படம் எடுத்தோம்னா நமக்கு அது காஸ்ட் எஃபிஷியன்சி நிறைய குறைஞ்சிரும். அதை நம்ம அந்த தெளிவு வந்து ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு முன்னாடியே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் இந்த பட்ஜெட்டில் நம்ம ஒரு சின்ன படம் பண்ணுறோம், புது ப்ரொடியூசர்கிட்ட படம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களால இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு போகிற கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். பட் மற்றபடி எல்லா காலகட்டத்திலையும் இருந்திருக்கு. இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் 2005 கேட்குறவங்க கூட சொல்கிறாங்க எடுத்த படங்கள் வராமல் தியேட்டருக்கு நிறைய இருக்குன்றது. அது ஒரு காம்படிஷன் தான். அது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் ஒன்று தான். அது இப்போ வந்து நீங்கள் வந்து ஜென்டில்மேன் படம் ஒரு மாதிரி நீங்கள் அணுகிட்டீங்க, நீங்கள் நினச்சதை எழுதினதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. பட் அடுத்தடுத்த படங்கள் என்ன மாதிரியான ஒரு ஜானரில் இருக்குன்றதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். சும்மா ஒரு ஹிண்ட்டாக கொடுங்க. அது தெரியல, ப்ரொடியூசர் எங்களாம் நிறைய கதை இருக்கு. யாரு நடிக்க வரவங்க யார் விருப்பப்படுறத நான் வந்து திருப்பி சமயக்காரன் நீங்க கேட்டீங்கன்னா சுட்டு தருவேன். மசாலா தோசைனா மசாலா தோசை. அதனால வந்து இதுதான் நம்ம முடிவு. அது என்கிட்ட கிடையாது, நான் தீர்மானிக்கிற இடத்துல நான் இல்லை. அது நடிக்கக்கூடிய நடிகர்களும் அது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் தான் அது முடிவு பண்ணும். ஓகே. ஸோ இப்போ ஒரு சில கல் டேரக்டர்ஸ் நம்ம தமிழ் சினிமாவில் ஃபாலோ பண்ணியிருப்போம். நிறைய பேர் மேஜராக பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 10 ஒரு 9 டேரக்டர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜானர்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார்? இல்லை, எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் தேவைப்படுது நம்ம நினச்ச மாதிரி பண்ணுறதுக்கு. நீங்கள் சினிமாலேயே எனக்கு குறிப்பாக நான் நினச்சதான் பண்ணோன்னா அதுக்கு அந்த ப்ரிவிலேஜ் வேணும். அந்த ப்ரிவிலேஜ் என்கிட்ட கிடையாது இப்போதைக்கு. அதனால வந்து நான் என்ன பண்ணேன், நீங்கள் கேட்குறதா நான் பண்ணுவேன். ஓகே சார். நீங்கள் அந்த ப்ரிவிலேஜ்னு சொல்கிறது வந்து லைக் இன்ட்டு நீங்கள் பெரிய ஹிட் படங்கள் கொடுத்து அந்த மாதிரி சொல்றீங்க. ஜென்ரலா ஃபைனான்ஷியலாகவும் நம்ம நீ இப்போ நான் நினச்சி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்போ நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். நான் அதுக்கு ஒரு 3 வருஷம் நான் பண்ணும்போது தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த ப்ரிவிலேஜ் எனக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு அவ்வளோ முரண்டு பிடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆர்ட் ஃபார்ம் தானே, ஜாலியாக பண்ணுவோம். எனக்கு நான் என்ன உங்களுக்கு பிடிச்சதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் பண்ணதான் நீங்கள் தான் என்ஜாய் பண்ண போறீங்க, நீங்கள் பண்ணதுக்கு தான் நீங்கள் தான் என்ஜாய் பண்ண போறீங்க. உங்களுக்காக பண்ணிட்டு போயிடலாமன்றதான் எனக்கு. பட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல சார், எனக்கு இப்போ ஆக்ஷன் மூவி பண்ணணும், இல்லை ஹாரர் பண்ணணும், இல்லை லவ் ஜானர் பண்ணணும், அந்த மாதிரி? இல்லை, எனக்கு அப்படி இல்லை. ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னு மட்டும் இருக்கு. கண்டிப்பாக வந்து பேய் படம் பண்ண மாட்டேன். அப்புறம் கண்டிப்பாக போலீஸ் படம்லாம் பண்ணவே மாட்டேன். அந்த போலீஸ் ஹீரோ வச்சு பண்ற படம்லாம் பண்ணவே மாட்டேன். ஓகே. பேய் படமா எனக்கு இன்ட்ரெஸ்ட். எதனால சார் அது? எனக்கு பேய் கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. ஸோ பேயும் நம்பிக்கை இல்லை கிடையாது. பேய் படம் பண்ண முடியாது. போலீஸ் மேலே எனக்கு வந்து பெரிய ஒரு உடன்பாடு கிடையாது. அந்த சிஸ்டம் அவங்களோட ப்ரூட்டாலிட்டி மேலே எனக்கு ஒரு பெரிய ஒப்பீனியன் இல்லை. அதனால அவங்கள ஹீரோ வச்சும் படம் பண்ண மாட்டேன். ஸோ இது 2 தான் பண்ண மாட்டேன்னு இருக்கு. மற்றபடி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்படி அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் பண்ணும்போது அதில் நீங்கள் மியூசிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை எதுவுமே இல்லை? நான் டைரக்ஷன் கூடியவரோட பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் டைம் எடுத்து. ஏன்னா அது ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா நம்ம டைரக்ட் பண்ணுற படத்துலேயே நம்மளே ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறோன்னா
அது ரொம்ப ஒர்க் அதிகம். அப்புறம் ஜட்மெண்ட் ரொம்ப மிஸ் ஆகிடும். நம்ம பண்ணுறது கரெக்டானே தெரியாது. இப்போ நான் அஸ்னாட்டரே கூட நல்லா இல்லைன்னா கூட நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு யோசிக்கிற ஸ்பேஸில் நம்ம ஒரு பாட்டு போட்டு நல்லா இருக்குன்னா சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு அப்புறம் இன்னொன்று, அவங்க ஒருத்தருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி படத்துக்கு மியூசிக் பண்ணுறோம், டைரக்ட் பண்ணுறோன்னா அது ரொம்ப டைம் டேக்கிங்கான ப்ராசஸ். அந்த மைண்டை ஷிஃப்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இப்போ இருக்கிற எனக்கு ஜோனில் இல்லை. அது ரொம்ப பெரிய கஷ்டம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். பயங்கர ஸ்வீட்டாக நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் பயங்கர சென்சிபிளாக ஒரு ஸ்வீட்டான எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தீங்க. அது எல்லாமே பயங்கர என்ன பண்ண முடியும், ரசிக்கும்படியாக இருந்தது. ஸோ ஜென்டில்மேன் படம் மாதிரி உங்களோட அடுத்தடுத்த படைப்புகளும் வெற்றி பெறணும்னு ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.